அக்ஷய திதியை வந்தாச்சு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரியின் அட்டகாசமான அற்புதமான ஆஃபர்ஸ். மே 3 வர இருக்க அக்ஷய திதிக்கு இப்பவே முன்பதிவு செய்யலாம். IBC மங்கை நேர்களுக்கு வணக்கம். சம்மர் டைம் வந்தாலே நம்மளுடைய ஹேரும் சேர்ந்தே அவதிப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடிக்கடி வேர்த்துக்கட்டும், அடிக்கடி தலை அழுக்காகும். அப்படி இருக்கும் போது இந்த சம்மர்ல நீங்க ட்ரை பண்றதுக்காக சூப்பரான சிங்கிள் இன்கிரீடியன்ட் ஹேர் மாஸ்க் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாஸ்கை நீங்க ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டுமே வச்சு நீங்க யூஸ் பண்றதா தான் இருக்க போகுது. சோ நீங்க 2-3 பொருள் தேடுறதுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்பர் 1, பப்பாயா. பப்பாயா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பப்பாளியில விட்டமின் A இருக்கு, விட்டமின் C இருக்கு. அதனால நம்ம ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸை ரிடியூஸ் பண்றதுக்கும் ஸ்கின் ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் ப்ரமோட் பண்றதுல பப்பாயா சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பப்பாயா எடுத்துக்கோங்க, அதை 2 ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, பனானா. பனானாஸ் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு ரெமெடி. பட் நம்மள நிறைய பேருக்கு பனானாஸை தலையில போடலாமா அப்படிங்கறதே டவுட்டா தான் இருக்கும். நிறைய பேர் போடவும் மாட்டோம். சோ ரொம்ப ஓவர் ரைப் ஆயிருச்சு, ரொம்ப பழுத்துருச்சு, அது இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அதை தூக்கி போடாம அதை உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பனானால பொட்டாசியம், சிலிக்கா இதெல்லாமே அதிகமா இருக்கிறதால உங்களுடைய ஹேரை திக்கன் பண்றதுக்கு, சாஃப்டன் பண்றதுக்கு அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குமே பனானா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வாழைப்பழத்தை எடுத்து அதையும் மேஷ் பண்ணிக்கோங்க, எந்த விதமான லம்ஸும் இல்லாம மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ், நெக் அண்ட் ஹேர்லயும் நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க வாஷ் பண்ணிருங்க. நம்பர் 3, டொமேட்டோ. டொமேட்டோ உங்களோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுது, கொலாஜன் சிந்தசிஸை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் உங்களோட ஸ்கின் ரொம்பவே ரேடியண்டா தெரியறதுக்கும் டொமேட்டோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேர்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர்ல அப்ளை பண்ணும்போது அதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வெறும் டொமேட்டோ போட்டா போதும். ஸோ மேஷ் பண்ண டொமேட்டோவை ஃபேஸ்லயும் ஹேர்லயும் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிருங்க. நம்பர் 4, தயிர். தயிர்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அதனால அது நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம ஸ்கின்னை கூலிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கும் தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நம்ம ஹேரையுமே ரொம்பவே ஷைனிங்காவும் ஸ்மூத்தாவும் கண்டிஷன்டாவும் வச்சுக்கிறதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கொஞ்சமா தயிர் எடுத்து அதை உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டா போதும். அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிடலாம். லாஸ்டா பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோஸ்ல அயன் இருக்கு. அதனால நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாவும் க்ளோயிங்காவும் வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்குறதுக்கும் பொட்டேட்டோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்ல ஹேர் growth அதிகமாகிறதுக்குமே பொட்டேட்டோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அந்த பொட்டேட்டோ ஜூஸோட ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அதை நீங்க உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். அப்படி இது நீங்க ஃபேஸ்ல போடணும் அப்படின்னா பொட்டேட்டோவை ஐஸ் கியூப் ட்ரேஸ்ல போட்டுட்டு அது ஐஸ் கியூப் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து உங்களோட ஃபேஸ்ல நீங்க ஜஸ்ட் ரப் பண்ணா போதும். நான் இன்னைக்கு சொன்ன இந்த ரெமிடிஸ் எல்லாம் மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு அப்படிங்கறது கீழே காமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே இந்த ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும் உடனே அப்படின்னா அது என்னென்ன? அதாவது இந்த மாதிரி பச்சை காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடும் போதோ